ஸோ ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படிங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம Minecraft Part 6 கேமில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஸோ இந்த பாட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் தான் கைஸ். ஓகே, ஏன்னா நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் பில்ட் பண்ண போகிறோம். கூட நம்ம வீடியோயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எஸ் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காலை விடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போய்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஏன் வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தாலே தெரியும், வெறும் 3 பிளாக் தான் கைஸ் இங்கேருந்து இருக்குது. ஸோ அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி செஸ்ட்லாம் வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இது பண்ணுவோம், என்ன வேணால் அங்கே போய் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்படி தோணுனேன்னு எனக்கு தெரியல, எப்போயோ தோண்டியிருக்கேன். ஸோ ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்ருவோம் கைஸ். ஓகேவா? இப்போ இருங்க, கொஞ்சம் மைனிங்க்கு பிக்காக்ஸ் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எஸ் எடுத்தாச்சு. ஓகே கைஸ், இந்த அயன் பிக்காக்ஸே இருக்குது கைஸ். டக்குன்னு மைன் பண்ணிடலாம். ஸோ எஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதை எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் லாப்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன இதெல்லாம் மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நீட்டாக இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதையும் நம்ம மைண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த வீட்டோட செவரையும், ஏன்னா நம்ம புதுசாக ரீமாடல் பண்ண போகிறோம் வீடே. ஸோ ரொம்ப காமெடியாக இருக்குது கைஸ் வீடு நான் கட்டின விதமே. ஓகேவா? எனக்கே பார்க்க இப்போ சிரிப்பாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது பேர் என்ன, இது எடுத்துப்போங்க கைஸ். ஓகே, வேக்ஸ் இது பேர் என்னன்னு தெரியலையே. ஸோ ஓகே, இது எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடை என்னடா மழை பெய்யுதுடே, அடப்பா சோதனையாடா. சரி விடுங்க கைஸ், நம்ம உள்ளே போய்ட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அங்கிட்டு. ஸோ அந்த உட் ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோங்க, என்ன இது எக்ஸ்பேண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்டை போட்டு விட்ருவோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு நிறைய உட்டு தேவை கைஸ், உட் ஒர்க்ஸ். அதை ஃபஸ்ட்டு போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே தான் இருக்குது. ஓகே, நம்மகிட்ட இப்போதைக்கு 27 இருக்குது. நம்ம ரெடி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஓகே, நிறைய இருக்குது கைஸ், நிறைய எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓகே, இப்போ இருக்கிற உட் ஒர்க்ஸ்லாம் வச்சு கட்ட ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஓகேவா? ஸோ என்னடா இது டே. ஓகே, ஃபஸ்ட்டு பேஸை போட்டுருவோம் கைஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம பெருசாக செய்வோம் கைஸ். ஏன்னா நல்லா சூப்பராக செய்யணும் கைஸ். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இதே நம்ம கண்டினியூ பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் கைஸ். ஸோ அதே கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேவா? பட் இந்த பேட்டர்ன் போகிறது கொஞ்சம் கஷ்டம், பொறுமையாக போடணும். ஓகே, ஒன்று. ஓகே கைஸ், இந்த பேட்டர்ன் போகிறதையும் பார்த்திங்கன்னா டைம் லிப்ஸ்லேயே பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேஸ், இப்போ இப்படி போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம வால் கட்டுறதுக்கெலாம் நம்ம பண்ணணும். எல்லாம் வால்லாம் கட்டிடலாம். இருங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்தளவு நம்ம போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ரெட் ஸ்டோன்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ இருங்க கைஸ். அடா பாய் ஸ்பைடர் டே. சரி இருங்க, நம்ம போய்ட்டு மறுபடியும் ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். டே என்ன ஒரே அடி தாங்க அடித்தான். என்ன பண்ணலாம்? ஓகே, அவனுக்கு ஒன்றாச்சு கைஸ். இப்போ நம்ம ரிசோர்ஸஸ்லாம் வேறு கீழே வந்துச்சு. டே ஸ்பைடர் ஒன்றால் படுறான், என்ன நடக்குது? சரி கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா நான் மேலே ஒரு தடவை காமிச்சிடுறேன் கைஸ். இங்கே பாருங்கள், இப்படி தாங்க கைஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்றும் நான் பெருசாலாம் ரெடி பண்ணல, சும்மா அந்த இதை மட்டும் தான் போட்டு இந்த இடத்துல மாற்றிருக்கேன். ஸோ அப்புறம் இது வில்லேஜ் வீட்டில் சும்மா கிடந்துச்சு, எதுக்குன்னு தெரியல, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இதை வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், இங்கே என்ன செஸ்ட்டு தான். ஸோ அதுதான் உட்டு ரெடி பண்ணிருக்கேன். இருங்க. ஓகே, ஒரு செஸ்ட் தான் செய்ய முடியும் போல. ஓகே, பரவாயில்ல கைஸ், நம்மளுக்கு இப்போதைக்கு இதே போதும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ ஏன் இந்த செஸ்ட்டை செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, அதை அங்கே வச்சு ஒரு இடத்துல ஏற்கனவே நம்மகிட்ட இருக்க ரிசோர்ஸஸே நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே எங்கேயும் சிதறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானலாம் வச்சுருவோம். இந்த இப்போ எங்கடா அந்த வச்சுட்டோன்னு இங்கே இருக்குது, நிறையவே இருக்குது கைஸ் நம்ம வீட்டு பக்கத்தில். ஸோ ஒன்றும் பெருசாலாம் தேட வேண்டியதில்லை.
ஸோ வச்சுட்டோன்னே கலெக்ட் பண்ணுறதையும் அப்படியே டைம் லாப்ஸே பார்த்து வந்துடுங்க. ஓகேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரெட்ஸ்டோன் நம்மளுக்கு தேவையான அளவு கலெக்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து கம்மியாக அதிகமானு தெரில. சரி ஓகே, இது வந்து இப்போ போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து சும்மா அழகாக இருக்கும் கைஸ், சும்மா அழகாக சும்மா ரெட்டு அந்த இந்த கலர் ஸ்கின் கலர். ஸோ நல்லா இருக்குல்ல இந்த இது. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சின்ன யூடியூபர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் கைஸ் ஓகே. ஸோ இந்த செஸ்ட்டை இப்போ வந்து என்ன இடம் வேறு மாற்றணுமா? டேய் இதை வேறு பண்ணுமா? சரினுங்க, ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டை வந்து உடைச்சிட்டு விளையாடாடிப்பா எவ்வளோ கொடுத்து பாருங்க கைஸ். சரி ஏற்கனவே மட்டும் கொஞ்சம் ரெட்ஸ்டோன் இருந்திருக்கு போல இருக்குது, நான் பார்க்கல செஸ்ட்டில்ச்சா. சரி விடுங்க பரவாயில்ல, ஒன்றும் வேஸ்ட்லாம் ஆக போகிறது இல்லைல்ல. ஸோ என்ன கைஸ் இதில் இவ்வளோ இருக்குது. ஓகே எடுக்க முடில நம்மளால். இப்போ இதெல்லாம் இப்போ எங்கே வைக்கிறதுனா யோசிக்கணும். இருங்க, நம்ம செஸ்ட் ரூம்னு ஒன்று கட்டணும் கைஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அது வந்து நம்ம வந்து பிளான் போட்டேன் கைஸ், பட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலைங்கனால அதை மூடிட்டேன். இப்போ வந்து அங்கே தான் ஏதாவது பண்ணும் கைஸ் ஓகேவா. ஸோ இதுக்கு அந்த பக்கத்து தான் இருக்குது அந்த செஸ்ட் ரூமு. டேய் திறங்கடா, டேய் டக்குன்னு திறங்கடா. இதை வேறு மைண்ட் பண்ணிருக்கேன் கைஸ். ஓகே வேறு சரி இருங்க. ஓகே இந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கா, இந்த இடத்துல பண்ணலான்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செட் ஆகலைன்னு விட்டுட்டேன். ஸோ எஸ் இப்போ இதுக்கு இதை இங்கே இந்த இடத்துல பண்ணிப்போங்க. ஸோ அந்த செஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா அங்கே வச்சுட்டு பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இப்போ இந்த மாதிரினா நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஒர்க்ஸ் கொஞ்சம் வந்து ட்ரீலாம் மைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து எடுத்து வந்து இதெல்லாம் பண்ணணும். ஸோ வந்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஓகேவா. இதெல்லாம் வந்து சேஃப்டி ஸ்டாக்காக நான் போட்டு வச்சதுக்கேன் அந்த உட்லாம். சரி எப்போயாவது தேவைப்படும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து யூஸ் ஆகுது. ஓகே வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாங்க டக்குன்னு. ஸோ அதெல்லாம் டைம் லாப்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபென்ஸ்லாம் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது கீழே. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. நம்ம வீடாடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நானாடா இதை கட்டினேன் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாட்டில் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இதை செய்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 18 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் எடிட் பண்ணி வந்து எத்தனை நிமிஷம் ஆக போகுதுன்னு தெரில கைஸ் ஓகேவா. டேய் தப்பாக வேறு போடுறேன் கைஸ். சரி விடுங்க, லைவாக வேறு பேசிக்கிட்டேன் நான், அதான் கைஸ் கடுப்பாக இருக்குது. சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து போட்டு முடிச்சுட்டு கன்டினியூ பண்ணுறேன் ஓகே. போட்டு சொல்லுங்க. ஓகே இப்போ வந்து போட்டாச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது கைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் டார்ச்லாம் வச்சா இன்னும் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எதுக்கு இந்த கதவுன்னு தாங்க தெரில. இது எடுத்துருவோமா இல்லை வேணாமா எனக்கே தெரில. சரி எடுத்துடும், எதுக்கு தேவையில்லாத கதவு ஓகே. இப்போ என்ன எடுத்தாச்சு இந்த இடத்துல இருந்ததெல்லாம். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது, கீழேயும் நல்லாயிருக்கு மேலேயும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வீடே வித்தியாசமாக இருக்குது கூடவே ஓகேவா. ஸோ வந்து தூங்கிடுவோம், ஏன்னா ராத்திரி ஆகிடுச்சு. ஜாம்பிஸ்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இந்த பாட்டில் நம்ம வந்து இது மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா இந்த பாட்டுக்கே 20 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு, 20 நிமிஷம் ஆகிடுச்சு எப்போயோ. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகேவா. சரி வந்து போய்ட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ், செஸ்ட்லாம் இங்கே வச்சு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டா போதும். இதோட இந்த பாட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ செஸ்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா கடுப்பாகும் கைஸ் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா. ஏற்கனவே இவ்வளோ நேரம் போயிடுச்சுங்கனால. ஸோ இப்போ நம்ம வீடு சூப்பராக இருக்குது கைஸ். இங்கேருந்து பார்க்க அவ்வளோவா தெரில, பட்டு உள்ளே போய் பார்த்தா சூப்பராக அழகாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகேஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செஸ்ட்டாக நம்ம வந்து பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு செஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்டி செஸ்ட்டு, எதுனா எப்போ வேணால் போட்டுக்கலாம் அவசரம்னா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வுட்டு பிளாக்கு அந்த மாதிரி டார்ச்சு அந்த மாதிரி கோல் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட டூல்ஸ் ஓகேவா, நிறைய டூல்ஸ் இனிமேல் செஞ்சு வைப்போம். ஸோ அது அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்
அதாவது மெட்டல்ஸ் சச்சஸ் அந்த மாதிரி எல்லா இதையும் போட்டு வைப்போம் அந்த மாதிரி பாக்ஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தேவையில்லாத போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் ஓகேவா. இதாங்க கைஸ் நான் வந்து செஞ்சுருக்கேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரூம் இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் போகிற மாதிரி நம்ம வந்து செய்வோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நான் எடிட் பண்ண தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன். ஸோ பரவாயில்ல. ஸோ எல்லாம் அதுக்காக லைக்கை கொடுத்துட்டு போவார். ஸோ பை கைஸ், பை 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 பை. மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. பை கைஸ். இங்கே பாருங்க, இது கூட உங்களுக்கு பை சொல்லுது. பை பை கைஸ். ஓகே.